எனக்கு என்னவோ உங்களை சேர்ந்து பார்க்குற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ரொம்பவே அழகா இருக்க நீ. ஆமா வசு, எனக்கும் அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது சில விஷயங்கள் நம்மள அறியாம இப்படிதாம்மா நடக்கும். இதுவும் அப்படி நடந்த ஒண்ணுதான் வசு. அண்ணி, எனக்கு என்னவோ அண்ணன் ஒப்புக்கு உங்க கையை பிடிச்சு கூட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. காலம் ஃபுல்லா உன்னை நான் கைவிட மாட்டேங்கிற உறுதி அது நல்லாவே தெரிஞ்சது அண்ணி. எப்படி இருந்த அர்ஜுன் அண்ணா இன்னைக்கு இப்படி மாறி இருக்காருனா அதுக்கு காரணமே நீங்க தான் அண்ணி. காலம் ஃபுல்லா நீங்க அண்ணன் கூட இருக்கணும் அண்ணி. அதுதான் என் கனவு, ஆசை எல்லாமே. என்ன நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உரிமையோட என்ன அண்ணன்னு கூப்பிடுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பமே என்ன தூக்கி வச்சு கொண்டாடுது ஆனந்த். ஆனா அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. நிறையவே இருக்க நீ. நீங்க தான் அவர் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் கூட நீங்க இது வரைக்கும் அதை வெளிக்காட்டிக்காமலே இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த நேர்மை ஒண்ணு போதும் அண்ணி நீங்க எங்க குடும்பத்துக்கு வர்றதுக்கு. மனசுல இருக்கிற நினைப்பையும் கண்ணில் படுற காட்சியையும் வச்சுக்கிட்டு எல்லாரும் கற்பனையை தான் வளர்த்துட்டு இருக்கோம். அர்ஜுன் சார் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல ரொம்ப வேகமாவும் அக்கறையாவும் இருக்காரு. மீட்டிங்ல என்ன பத்தி அர்ஜுன் சார் ரொம்ப உயர்வா பேசினாரு. அப்போ ஒருத்தர் நீங்க வசுந்தராவே கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டாங்க. ஆக்சுவலா ஒரு கம்பெனியோட சேர்மன் நீங்க வேலை செய்யற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஆனா அர்ஜுன் சார் அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டு அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே கல்யாணம், உங்களுக்கு எல்லாம் விருந்து உண்டுன்னு ரொம்ப அழகா பதில் சொன்னாரு. என் மேல ரொம்ப அன்பும் ரொம்ப அக்கறையும் அர்ஜுன் சார் என் மேல வச்சிருக்காருமா. அதே நேரம் கால நேரம் எங்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கு. அர்ஜுன் சார் ரூம்ல ராமர் சிலைக்கு கீழே வச்ச ஓவியம் எப்படியோ கான்ஃபரன்ஸ் ஹால் வரைக்கும் வந்துருச்சு. வந்த போட்டோ எனக்கே தெரியாம என் கையில இருந்து ப்ரொஜெக்டர் வரைக்கும் போயிடுச்சுமா. ஸ்கிரீன்ல வர நேரத்துல நானே ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ற மாதிரி வந்துருச்சு. நேத்தே அர்ஜுன் சார் என்னோட ஓவியத்தை ஸ்கிரீன்ல பார்த்திருந்தா ஏதாவது நல்லது நடந்திருக்கும். நானாதான் என்ன அவர்கிட்ட வெளிக்காட்டிக்க மாட்டேன்னு சொல்றேனே தவிர என்ன மீறி அப்படி ஒரு விஷயம் நடந்தா அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். ஆனா நடக்கவே மாட்டேங்குது. அப்படி கால நேரம் எனக்கு எதிராவே இருக்கே. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இல்ல நீங்க எதிர்பார்க்கிற கால நேரம் கூடிய சீக்கிரமே வரும். நடக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தான் அமையுது. அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். வசு, நாம பிள்ளையாருக்கு விளக்கேத்தினப்பவே உனக்கான நல்ல கால நேரங்கள் ஆரம்பிச்சிருச்சு. வசு, நம்பிக்கையோட இரு வசு, பயப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா அண்ணி, ஆன்ட்டி சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி வரேன் அண்ணி, வரேன் ஆன்ட்டி. சரிப்பா. வசு, வா சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. ஷோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு. சரி நீரு, நான் போய் விளக்கு எடுத்துட்டு வரேன்.
இப்போதான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அர்ஜுன் சார். உடனே உங்களை பார்க்குற மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? வசு, நாளைக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். இந்த இடம் முடியணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். உடனே உன் முகத்தை பார்த்துட்டேன். உங்களை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. நீ வேணா பார் வசு, நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிற மாப்பிள்ளை உனக்கு கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். உத்தமன், சொல்லுங்க தம்பி. இளமரன் ஆபீஸ்க்கு போறோம். தம்பி, அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கு, முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்கு போகணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இளமரன் ஆபீஸ், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. ஓகே சொன்னீங்கல்ல சார். வாங்க சார். எங்க சார் கிளம்பிட்டீங்க? வேலைக்கு போறேன் தம்பி. என்ன சார் நீங்க இப்ப எதுக்கு நீங்க வேலைக்கு போனோம்? பஸ் கொண்டு வர சம்பளம் பத்தலையா என்ன? இதுக்கு மேல எதுக்கு வேலை எல்லாம்? போய் ரெஸ்ட் எடுங்க சார். நான் ஒரு குடும்பஸ்தன் தம்பி. 2 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன். வேலைக்கு போகாம எப்படி? ஆமாமா கரெக்ட். அதனால தானே நானே வேலைக்கு வரேன். அப்படிலாம் நினைச்சா நீங்க வேலைக்கு வர வேணாம் உத்தமன். நீங்க சைன் போட்ட லெட்டர் என்கிட்ட இருக்கு. ஓகே தம்பி, இது ஃப்ளோல பிட்டு போட்ட இவ்வளவு பெரிய கேட்டு போடுறீங்களே சார். கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் வசுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல சார்? அதுதான் அவளோட அம்மா இருக்காளே தம்பி. அது மட்டும் இல்லாம நிறைய லீவு போட்டுட்டேன். இதுக்கப்புறமும் லீவு போட்டா நல்லா இருக்காதுல்ல? என்ன சார் நீங்க வேலையை பத்திலாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வசுவோட கல்யாணத்துல எப்படிலாம் கிராண்டா பண்ணலாம், என்னெல்லாம் தேவை, எல்லாத்தையும் லிஸ்ட் மட்டும் போடுங்க. இப்ப பார்க்க போற மாப்பிள்ள கன்ஃபார்மா செட் ஆயிடும் இந்த வாட்டி. தம்பி, நீங்க உரிமையோட வசுவுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்க, கல்யாண ஏற்பாடும் பண்றீங்க. என்னதான் உரிமைன்னு நெருங்கி வந்தாலும் என்னோட கடமைன்னு சிலது இருக்கு தம்பி. எந்த அப்பனுக்கும் தன் பொண்ணு கழுத்துல அவ விருப்பப்படி மாங்கல்யம் ஏறதான் சந்தோஷம். அது அவ விருப்பப்படி நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் தம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சோ வசு கல்யாணம் முடிஞ்சவன நீங்க வேலைக்கு போறது நிறுத்திடுவீங்கல்ல? அட போங்க தம்பி, இன்னொரு பொண்ணு இருக்கால. இந்த மாதிரி மாமனார் கிடைக்க கொடுத்துல வச்சிருக்கணும். யார சொல்றீங்க? இது வசு மேடம கட்டிக்க போற மாப்பிள்ளை தம்பி. என்னதான் நாம அவங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் கொடுத்தாலும் ஆனா அவங்க அதை அளவை தான் பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் நடுத்தர குடும்பத்துடைய வாழ்க்கை. பொண்ணு கல்யாணத்தை தன்னோட வசதிக்கு மேல பண்ணி பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. வா பாட்டி, ஆனந்த் பத்தி பேசலாமா? வா பாட்டி. பெத்த பொண்ணு விட வளர்த்த பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் இருக்கு இல்லையா? ரியலி கிரேட் உத்தமன் இவரு. அவார்ட் ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? அது 11 மணிக்கு தம்பி. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் இளமரன் ஆபீஸ்க்கு போயிட்டு அவரோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் போயிடலாம். சரிங்க தம்பி. பேபி எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணுது? டேய் சோதி, எங்கடா இருக்க? ஏன் பேபி? டேய், என்னடா உன் குரல் இப்படி நாதஸ்வர கச்சேரியில நட்டுவாங்க வாசிக்கிற மாதிரி கேக்குது? ஓ பேபி, பஸ் எனக்கு கிடைக்காத ஏகத்துல எனக்கு யாரு கூடயும் பேச தோண மாட்டேங்குது. சோதி பயலே, இப்படி சோர்ந்து போகாதடா. உனக்காக பாடுபட்டு இந்த பாட்டியோட உடம்பு மனசும் அப்படியே தீயாக எரியுதுடா. அந்த அர்ஜுன் பையன் அடுத்த மாப்பிள்ளை பார்க்க கிளம்பிட்டான்டா. பேபி, அவன் எத்தனை மாப்பிள்ளை வேணா பாக்கட்டும், ஆனா கல்யாணத்தை நடக்க விட மாட்டான் பேபி. இப்பதாண்டா நீ உப்பு போட்டு சோறு திங்கிற மாதிரியே பேசுற. டேய் சோதி பயலே, டேய் தேர ஜோரா இழுத்துட்டு வந்து நிலையடியில நிறுத்திடலான்னு அந்த அர்ஜுன் பையன் நினைக்கிறான்டா. ஆஹா, நாம விடாம முட்டுக்கட்டையை குறுக்க போட்டுக்கிட்டே இருப்போம்டா. ஆனா ஒண்ணு மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கணும்டா, ரோடு போடுறவன் தாண்டா ஸ்பீட் பிரேக்கரையும் போடுறான். புரியுதாடா உனக்கு? புரியுது பேபி. பேபி, நீ அங்க என்ன நடக்குது மட்டும் பார்த்து சொல்லு. மத்ததெல்லாம் இந்த ஜோதிமணி பார்த்துப்பான். பாப்ப அப்ப கிளம்பி வாடா. டேய் 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 டேய், வரும்போது மறக்காம நல்ல சொரா புட்டும் எறா தொக்கும் சும்மா கார சாரமா வாங்கிட்டு வா. நாக்குல சுள்ளுன்னு காரம் இறங்கினாதான் உடம்புல இருக்கிற எரிச்சல் அடங்கும் போல இருக்குடா. அது அது அப்படியே அலர்ஜிடா. நான் சொன்னது கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்கிட்டு வாயேன். அப்பா கத்தாத, வை போன. இந்த கம்பெனி தான் விசாரிச்சீங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? விசாரிக்காம வருவேனா நானு? அவங்க கம்பெனி பேரு மீனாட்சி கார்மெண்ட்ஸ் தான். இதோ பாருங்க, போர்டே இருக்கு. வாங்க போலாம். தம்பி, இதான் ஆபீஸ், பாத்துக்குங்க.
உத்தமன் உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி. தயவு செஞ்சு உட்காருங்க உத்தமன். உத்தமன், நம்ம பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள ரொம்ப நல்ல டைப்னு எனக்கு தோணுது. எதை வச்சு சொல்றீங்க தம்பி? இந்த ஆபீஸை பாருங்க உத்தமன், ரொம்ப நீட்டா ஒழுங்கா. அதோட அந்த அப்துல் கலாம் போட்டோ பாருங்க. இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு நம்பிக்கை வருது உத்தமன். தம்பி, ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பசு மேடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்க. அதுக்காக நீங்க மெனக்கெடவும் செய்றீங்க. ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் மிஸ் ஆயிட்டே இருக்கு. சரி, இதுலயாவது நல்லது நடக்குதான்னு பாப்போம். அதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்ல உத்தமன். பாவம் வசு எவ்வளவு ஏமாற்றங்கள் தாங்கிட்டு இருக்கா. ஒரு தடவை பொண்ணு பார்க்க வந்து அது நடக்கலன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. வசுக்கு 2 தடவை. இல்ல தம்பி, அதுக்கெல்லாம் நேரங்காலம்லாம் கூடி வரணும்ல. இந்த மாப்பிள்ள அவ செலக்ட் பண்ண மாப்பிள்ள உத்தமன். இந்த இளமாறன் போட்டோ வச்சு அவ அவ்வளவு உருகி இருக்கா. நானே நேர்ல பார்த்தேன். அப்படி இருக்கிறப்போ இந்த இடம் கண்டிப்பா முடிஞ்சிருங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு உத்தமன். நல்லதே நடக்கணும் தம்பி. ஏன் உத்தமன், இந்த இடம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா இது வசுவோட கம்பெனில டெய்லி இளமாறனோட இங்க வருவா. ஸ்டைலா கார்ல வந்து இறங்குவா. அவர் கையை பிடிச்சே நடப்பா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரிய லெவல்ல இந்த கம்பெனியை கொண்டு வந்துருவா உத்தமன். ஆபீஸ்க்கே வராம இருந்த என்ன இன்னைக்கு ஆபீஸ்க்குள்ளேயே உட்கார வச்சுட்டா. அதனாலதான் சொல்றேன். தம்பி, நீங்களே சொல்றீங்க, அவங்க உங்க கூட இருந்தாங்கன்னா உங்களை இன்னும் பெரிய லெவல்ல உயர்த்திட மாட்டாங்க. உத்தமன், உங்களுக்கு இல்ல கம்பெனில இருந்தான்னு சொன்னேன். நான் எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சிக்காம கண்டதை வளருங்க. தம்பி, புரிஞ்சுதான் பேசுறேன். வசு மேடம் விவகாரத்துல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு தான் எல்லா காரியத்தையும் பண்றீங்க. இப்போ அந்த மாப்பிளுடைய கம்பெனிலே வந்து அவரை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். யாராவது தன்னுடைய ஓனரை பத்தி தப்பா சொல்லுவாங்களா? அதுக்கு பதிலா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட போயிருந்தா அவங்க அலசி ஆராய்ச்சி எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாங்கல்ல. உத்தமன், அவர் மேல சந்தேகம் தான் விசாரிக்கலாம். நான் எவ்வளவு நம்பிக்கையோட வந்திருக்கேன். வசு செலக்ட் பண்ண மாப்பிள்ள கன்ஃபார்மா தப்பான ஆளா இருக்கவே முடியாது. பாப்போம், அதையும் பாப்போம். அதுக்கு முன்னாடி இங்க யாரையாவது விசாரிக்கணுமே. உத்தமன், தம்பி, எனக்கு என்னமோ இவர் கரெக்டா இருப்பாருன்னு தோணுது. போங்க சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? சார், மிஸ்டர் இளமாறன். சொல்லுங்க, எங்க ஓனர் தான். அவரை பார்க்கணுமா? இல்ல, போட்டோல பார்த்திருக்கேன். அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். என்ன டீடைல்ஸ் வேணும்? ஆமா, நீங்க யாரு? நான் உத்தமன். அது ஒண்ணும் இல்லைங்க சார். எங்க வீட்டு பொண்ணுக்கு அவரை மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். அது விஷயமா விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தோம். சரி, வாங்க. தம்பி, டீட்டெயிலா சொல்லுவார் போல இருக்கு. வாங்க போய் பாப்போம். வாங்க. சொல்லுங்க சார். நல்ல வேலை என்கிட்ட கேட்டீங்க. நீங்க தப்பிச்சீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு இப்பயே விட்டுருங்க. என்ன சார், நல்லவர் இல்லையா அவரு? என்னத்த சார் நான் சொல்றது? என் முதலாளி வேற, அதே நேரம் உங்க வீட்டு பொண்ணை கொடுக்க போறேன்னு வேற சொல்றீங்க. எனக்கும் வீட்டுல 2 தங்கச்சிங்க இருக்கு சார். சார், ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. நீங்க இங்க தானே வேலை பாக்குறீங்க? ஆமா சார், நான் அக்கௌண்டண்டா இருக்கேன். சார், நாங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோம். இவர் ரொம்ப நல்லவர் தானே? சார், நல்லவர்னா நான் எதுக்கு சார் இப்படி குறை சொல்ல போறேன்? வேணா சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அந்த ஆளு சரியான பொம்பளை பொறுக்கி சார். என்ன சொல்றீங்க சார்? சார், எதுக்கு அங்க இங்கன்னு? இந்த ஆபீஸ்லயே பல பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கு சார். உங்க வீட்டு பொண்ணை கொடுத்து மோசம் போயிடாதீங்க. நான் சொன்ன விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார். அப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சார், அப்துல் கலாம் போட்டோலாம் வச்சு கொட்டேஷன்லாம் எழுதியிருக்காரு. சார், இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த ஆளுக்கு தகுதியே இல்லை சார். பாவம் சார் அப்துல் கலாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பாத்துக்கங்க. இதுக்கு மேல உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை.
என்ன இவ்வளோ அப்செட் ஆயிட்டீங்க? மனசை தளர விடாதீங்க தம்பி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அது இல்லை உத்தமன், நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். நம்பிக்கை வேற நிஜம் வேற தம்பி. நல்ல வேலை விசாரிச்சோம், இல்லைன்னா வசு மேடத்துடைய வாழ்க்கையில வீணா போயிருக்கோம். வசுக்கு ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ள உத்தமன். எல்லாம் சரிதான் தம்பி, ஆனா அவர் நல்லவரா இல்லையே. உத்தமன், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? அவர் தயங்கி தயங்கி சொல்றத பார்த்தா உண்மையா தான் தம்பி தெரியுது. இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயி ஓனரை பத்தி தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தம்பி, பசு மேடத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சுக்கலாம் தம்பி. என்ன தம்பி இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா என்ன? நாம இவ்வளவு தூரம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எது எது எப்பப்போ நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ நடக்கும். ஃபங்க்ஷனுக்கு டைம் வச்சு கிளம்பலாமா? வாங்க. ஐயா கொடுங்க. ஐயோ சூப்பர் 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 சூப்பர், நல்ல காரியம் பண்ணீங்க நீங்க. ஐயோ கொடு கொடு. நீங்க கொடுத்த பணத்துக்காக மட்டும் இதை பண்ணல. ஒரு பொம்பளைக்காக என்னை வேலையை விட்டு தூக்கிட்டான் அந்த இளமாறன். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். அவசரப்பட்டுட்டியேடா. இவனுக்கு பணமே கொடுத்துருக்க வேண்டாம்ல. பேபி ஏது எப்படியோ வேலை நல்லபடியா முடிஞ்சதுல்ல. இத பாரு தம்பி, திரும்ப இந்த மாதிரி குடியை கெடுக்கணும்னா சொல்றோம், வந்து சூப்பரா கெடுத்து விட்டு போயிடு. சரி சரி சரி, வாப்பா வா. வரேங்க. டேய் பரவாயில்லடா சோதி, அடிச்சு பிடிச்சு அர்ஜுனுக்கு முன்னாடி வந்து காரியத்தை கெடுத்து விட்டுட்டோம்டா. இனிமே அந்த அர்ஜுன் பையன் மாப்பிள்ள பாப்பாங்கிற. எப்படி பேபி பாப்பா? அதான் பொம்பளை மேட்டர் லிங்க் பண்ணி விட்டாச்சுல. இனிமே அந்த அர்ஜுன் மாப்பிள்ள பாக்கதே விட்டுருவான் பேபி. என்னமோ போடா, உனக்காக யோசிச்சு யோசிச்சு என் மூளை அப்படியே மொத்தமா தேஞ்சே போச்சு. நடந்து நடந்து என் காலும் தேஞ்சு போச்சு. வரப்ப சொரா புட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல. கிளவி காரியத்துல கண்ணா இருக்க. ஜேகேஆர் குரூப் எம்டி மிஸ்டர் அர்ஜுன் சார் வந்திருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷன் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ல அமரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தம்பி, என்ன டல்லா இருக்கீங்க? மாப்பிள்ளை விஷயத்தை எப்படி வசுக்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனாக இருக்கு உத்தமன். ஆல்ரெடி 2 இடம் வேற தட்டி போயிடுச்சு. இந்த இடம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம். வசு ரொம்ப ஆசையோடு இருந்தா உத்தமன். இதை பற்றிலாம் சொன்னால் அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவா. எல்லாரும் கவலைப்படுவாங்க உத்தமன். நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க தம்பி, மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர்ன்றது முதலே தெரிஞ்சிருச்சுல. அதுக்காக நீங்க சந்தோஷம் தான் படணும். இதே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா வசு மேடத்துடைய வாழ்க்கையில வீணா போயிருக்கோம். அதுவும் சரிதான் உத்தமன். நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னே நினைச்சுக்கங்க தம்பி. நாங்க கூப்பிட்டதுக்காக மதிச்சு வந்த எல்லாருக்குமே நன்றி. ஏய், எதுக்குடி இங்க வந்த? எந்திரி. பேசாம போயிடுங்க, தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். ஏண்டி, நான் தான் உன்னை வேலைக்கு போக வேணாம் வீட்டிலே இருன்னு சொல்லியிருக்கேன்ல. இங்க எதுக்குடி வந்த? அது ஏன் இஷ்டம். என்னடி உன் இஷ்டம்? வேலைக்கு போற இடத்துல எவன் கூடயாவது பழகிட்டு வெளியில போய் ஊர் சுத்திட்டு இருப்ப. புருஷன் நான் சொன்னா கேட்க மாட்டியா? இதோ பாருங்க, பேசாம போயிடுங்க. எங்க சார் அவார்ட் வாங்குற ஃபங்க்ஷன். இங்க வந்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. என்னது புதுசா அசிங்கப்படுத்துறாங்களா? நீ அசிங்கப்பட்டுதாண்டி நிக்கிற. நீயும் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்ட, சம்பாதிக்க துப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருப்ப. நான் வேலைக்கு போகாட்டி குடும்பத்தை யார் பாத்துப்பா? பிள்ளைங்களை யாரா படிக்க வைக்கிறது? ஏய், இதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ வீட்டை விட்டு வெளில போக கூடாது, வேலைக்கும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. பாஸ் அவார்டு வாங்குறத கண் குளிர பார்க்க வந்திருக்கியா? ஏன்னா நீ அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க. அதுக்காக தான் ஆசையா அவன் அவார்டு ரிவார்டு வாங்குறதெல்லாம் பார்க்க வந்திருக்க. மரியாதையா பேசு. ஏன்பா இப்படி பண்ற? யோ, என்னையா ஓ மண்டாடியா ஏன் மண்டாடி? இதெல்லாம் எனக்கு தேவையாடி? வாடி. விடு. ஏய், கைய விடுறா. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? ஏய் ஏய் தம்பி,